ஹே காய்ஸ், தீபாவளி முந்தின நாள் நைட்டு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? தீபாவளினாலே ஸ்பெஷல், எல்லாத்து வீட்லேயும் முக்கியமான இந்த குலாப் ஜாமுன். இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு நான் செஞ்சுருக்கேன், அது பாருங்கள். முதல்ல தேவையான பொருட்களை வச்சு அழகாக மாவு பிசைஞ்சாச்சு. மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தா பூ கட்டிட்டு இருக்காங்க எங்கள் பாட்டி. அதே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தா ஜோன்னு சரியான மழை. தீபாவளி மாதிரியாடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி மாவு ஊறி இருக்கும் போய் உருண்டை பிடிச்சா சொல்லிட்டு இதில் எண்ணி பார்த்தா 90 உருண்டை வந்துச்சு. சாரி 93 உருண்டை வந்துச்சு. நீங்கள் எண்ணி பார்த்து சொல்லுங்க கரெக்டாக இருக்கான்னு. குலாப் ஜாமுனுக்கு முக்கியமான விஷயம் ஜீரா. அந்த ஜீராவை கரெக்டான பக்குவத்தில் எடுக்கணும். அங்கே தான் இருக்குது மெயின் மேட். எனக்கே கன்ஃபியூஷன். இதில் 1 கப் போடலாமா, 1.5 கப் போடலாமா, 2 கப் போடலாமா? குத்து மதிப்பாக ஏதோ ஒரு கப் போட்டு லைட்டாக பிசு தன்மை வர வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சூடாக கொதிக்கிற நிலையில் குலாப் ஜாமுன் அவசரத்தில் போட்டுட்டேன். அவசரத்தில் போட்டால் ஃபஸ்ட்டு பேட்ச் இப்படி கறிக்கட்டை ஆயிடுச்சு. எனக்கு மனசே வெடிச்சிருச்சு. குலாப் ஜாமுன் அவ்வளோதான், ஊதிடுச்சு, சங்கு ஊதிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு செகண்ட் பேட்ச் போட்டால் அது அழகாக வந்துச்சு ப்ரௌன் கலரில். பார்த்தீங்களா, செம சூப்பராக இருக்குல்ல. இதை அப்படியே போட்டுட்டு அப்படியே கப்புன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். குலாப் ஜாமுன் எதுவுமே உடையவே செம சூப்பராக வந்துச்சு. இவ்வளோ நேரம் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி பாடிக்கு எனர்ஜி எத்தனை சொல்லிட்டு சிக்கன் கிரேவி ஒரு சப்பாத்தியை வச்சு செமையாக டின்னரை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மழையே நின்றுச்சு. நாம பசங்க பழைய பிள்ளைங்களாம் வெடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி வைப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஊர் மக்கள் அனைவரும். சரி நானும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அழகாக இந்த மருதாணி வச்சுட்டு உங்களுக்கு டாட்டா பை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பை.